இந்த நல்ல நாள்ல வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்துல நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். எனக்கு புதிதான ஒரு காரியத்தை நான் இன்னைக்கு பிரசங்கிக்க போறது இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அடிப்படையான காரியங்கள். ஆனாலும் சில நேரத்துல நம்ம அதை தவற விடுகிற சில விஷயங்கள் இருக்கும். அதை நம்ம இந்த நாள்ல மீண்டும் சரி செய்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. என்னுடைய செய்தியின் தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயரத்திற்கு கொண்டு செல்லும் 4 தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தலைப்பின் கீழாக உங்களோட ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கு நான் பிரசங்கிக்க விரும்புகின்றேன். பாருங்க, நம்ம எல்லாரும் புதிய வருஷத்துக்காக நம்ம ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் 2026ல நம்மை குறித்து, நம்முடைய சபையை குறித்து, நம்முடைய குடும்பங்களை குறித்து தேவன் ஒரு திட்டங்களை, ஒரு தீர்மானங்களை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். இப்போ இந்த 2026வது வருஷம் இந்த ஆண்டை போலவே இல்லாம, இந்த வருஷத்துல நம்ம சந்தித்த சில போராட்டங்கள், பிரச்சனைகள், தடைகள், சில தோல்விகளை நம்ம தாண்டி 26வது வருஷம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உன்னதமான ஒரு வருடமாக, ஒரு ஆசீர்வாதமான வருடமாக தேவன் நம்மை உயர்த்தி அவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் மூலமாய் அவர் நாமத்தை உயர்த்துகிற ஒரு வருடமாக இந்த 2026வது வருஷம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம ஒரு 4 தீர்மானங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை எடுத்து அதை வரக்கூடிய வருடத்துல அதை நாம் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இப்ப ஆண்டவர் இந்த நாள்ல பேச போகிற வார்த்தையை நீங்க இன்னைக்கு சர்ச்ல நீங்க ஒருத்தங்க தான் வந்திருக்கிறீங்கன்னு நினைச்சீங்க. இது எனக்கு ஆண்டவர் பேசுற வார்த்தை. இதுதான் எனக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நான் வந்து இயேசுவை நேசிக்கிறார்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த 2 பேருக்கு ஆண்டவர் பேசுற வார்த்தை அல்ல. இது எனக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தைங்கிற ஒரு விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேளுங்க, இந்த தீர்மானங்களை எடுங்க. நிச்சயமா நான் சொல்லுகிறேன், 2026வது வருஷத்துல இன்றைக்கு நீங்கள் இருக்கிற நிலைமையில நீங்க இருக்க போவது இல்லை. ஆண்டவர் உங்களை அநேக உயரங்களுக்கு கொண்டு போய் உங்களை ஆசீர்வதித்து உங்க வாழ்க்கையின் மூலமாக அநேகரை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த பொழுது ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு மட்டும் ஆண்டவர் அழைக்கல, அவனை ஆசீர்வதித்து அவர் மூலமா பூமியினுடைய வம்சங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். இப்போ நம்மை ஆசீர்வதித்து அதன் மூலமா ஜீவன் உள்ள தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி அவரை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக தேவன் விரும்புகிறாருங்க. சோ நம்ம முதலாவது நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, தானியேலின் புஸ்தகத்தை நம்ம எடுத்து கொள்ளலாம். தானியேல் 3வது அதிகாரம். இந்த சம்பவங்களை நீங்க எல்லாரும் அறிந்திருக்கிறீங்க. அதனால நான் ரொம்ப டீடைல்டா அந்த சம்பவங்களுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நம்ம இந்த 3வது அதிகாரத்துல நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய ஒரு பொன்னினால செய்யப்பட்ட சிலையை ஒன்றை வைத்து தன் தேசத்தில் இருக்கிற தலைவர்கள், அதிகாரிகள், நியாயாதிபதிகள், பொக்கிஷக்காரர்கள், நீதி சாஸ்திரிகள், விசாரிப்புக்காரர்கள், உத்தியோகஸ்தர்கள் என்று சொல்லி எல்லாரையும் வரவழைத்து அவர் என்ன பண்றாருன்னா, இந்த சிலையை நீங்கள் வணங்கி ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கின்றார். அப்போ எல்லா ஜனங்களும் அந்த ஒரு சமபூமியில ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. சிலை அங்க நிற்கிறது. ராஜா சொல்றாரு, கீத வாத்தியங்கள் வாசிக்கப்படும் பொழுது எல்லாரும் அதற்கு முன்பாக தாழ விழுந்து வணங்க வேண்டும். அப்படி வணங்காத பட்சத்துல அது யாரா இருந்தாலும் அவர்களை அக்கினி சூளையின் நடுவுல நாங்கள் எறிவோம் என்று சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாங்க. அதே மாதிரி கீத வாத்தியங்கள் வாசிக்கப்படும் பொழுது அங்க எல்லா ஜனங்களும் அந்த சிலைக்கு முன்பாக விழுந்து அதை வணங்குகின்றார்கள். ஆனால் வேதம் சொல்லுகின்றது, ஒரு 3 பெயர் மட்டும் அவங்க என்ன செய்யல அப்படின்னு சொன்னா, அந்த சிலைக்கு முன்பாக விழுந்து வணங்கவில்லை. அவங்களோட பெயர்களை சொல்லுங்க பார்க்கலாம். சத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவங்க வணங்க கிடையாது. ராஜா வந்து அவங்களை கூப்பிட்டு கேட்கிறாரு, நான் திரும்பி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன், இப்ப திரும்பி இந்த கீத வாசியங்கள் வாசிக்கப்படும், அப்பொழுது நீங்கள் இந்த சிலைக்கு முன்பாக வணங்கணும்னு சொல்லி ராஜா சொல்லும் பொழுது, அப்ப சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ராஜாவுக்கு ஒரு பதில் கொடுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? 17வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 3:17.
ம், எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ம். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். சரி போதும் பாருங்க. இங்க இங்க இந்த 3 வாலிபர்களும் ராஜா ஒரு கட்டளை இடுறாரு, இதை நீங்க செய்யலன்னு சொன்னா உங்களை நான் அக்கினியில கொண்டு போய் போடுவோம் அப்படின்னு சொல்லி. இது ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தினுடைய முடிவை நீங்க பார்க்கும் பொழுது என்ன சொல்லுமா, இந்த சம்பவத்தினுடைய முடிவு இருக்கின்றது. 30வது வசனம் என்ன சொல்லுகிறது? பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். ஆண்டவர் அவர்களை உயர்த்தி ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். இன்னொரு சம்பவத்தை நான் சொல்றேன், நம்ம எடுத்து வாசிக்க வேண்டாம். ஒரு முறை இஸ்ரவேலின் ராஜாவாகிய உசியா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு பவர்ஃபுல் கிங். 52 வருஷம் இஸ்ரவேலை அரசாண்ட ஒரு ராஜா. ஒரு நாள் இந்த உசியா என்ன பண்றாருன்னா, தூப கலசத்தை தன் கையில எடுத்துக்கொண்டு தேவனுடைய ஆலயத்துல ஆண்டவருக்கு தூபம் காட்டும்படியாக ஆசாரியர்கள் மட்டும் செய்ய வேண்டிய அந்த வேலையை துணிந்து அவன் செய்யும்படி போகும் பொழுது கர்த்தருடைய ஆசாரியர்களாகிய 80 பேர் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா ராஜாவுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, ராஜாவே இந்த காரியம் உமக்கு மேன்மையாயிராது, இது நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஃபேஸ் டு ஃபேஸ் ராஜாவை அவர்கள் எதிர்க்கிறவர்களாக இருந்தார்கள். இது இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற, நம்ம யாத்திராகமம் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் அங்க எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இஸ்ரவேலர்கள் பெருகுகிறதை பார்த்த அந்த எகிப்தின் ராஜா இஸ்ரவேலின் மருத்துவச்சிகளை அழைத்து, சிப்பிரால் பூவால் என்கிற 2 பேரை அழைத்து ராஜா சொல்றாரு, நீங்க பிரசவம் பார்க்க போகும் பொழுது ஒருவேளை அது ஆண் பிள்ளையா இருந்தால் அதை கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையா இருந்தால் அதை தப்புவியுங்கள் என்று ராஜா ஒரு கட்டளை இடுகிறாருங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், மருத்துவச்சிகளோ ராஜாவுக்கு பயப்படாம அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆண்டவருக்கு பயந்து ஆண் பிள்ளைகளை உயிரோடு தப்புவித்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த 3 சம்பவங்களை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த 3மே ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னன்னு சொன்னா ராஜாவினுடைய கட்டளை. அங்க ராஜா வந்து நிற்கிறாரு. ராஜா சொல்றாரு, நீங்க விக்கிரகங்களை விழுந்து வணங்கி அதை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி. இன்னொரு இடத்துல ராஜா அவன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு தேவாலயத்துக்குள்ள வர முயற்சி பண்றாரு. அங்க ஆசாரிகள் போய் எதிர்த்து நிற்கிறாங்க. இன்னொரு இடத்துல ராஜா சொல்றாரு, ஆண் பிள்ளைகளை நீங்கள் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி. ராஜாவினுடைய கட்டளை அங்க இருக்கும் பொழுது ஒரு கூட்ட ஜனங்கள், ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அல்லது 80 ஆசாரியர்கள் அல்லது அந்த எபிரேய மருத்துவச்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ராஜாவினுடைய கட்டளை எதுவா இருந்தாலும் அதை நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்க பரலோகத்தின் தேவனுடைய கட்டளையின்படியே நாங்கள் நடப்போம் என்று சொல்லி அந்த இடத்துல அவர்கள் ஆண்டவருக்காக உறுதியாய் நின்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட உங்களை உயர்த்தும்படியாக விரும்புகிற தேவன் ஒரு காரியத்தை நமக்கு சொல்ல விரும்புகிறார். என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலுங்க இந்த 2026வது வருஷம், இந்த முடிஞ்சு போன நாட்கள் எப்படி வேணாலும் முடிஞ்சு போயிருக்கட்டும், ஒரு புதிய வருஷத்துக்குள்ளாக நம்ம வருகின்றோம். 2026வது ஆண்டுக்குள்ள வருகிறோம். இந்த நாட்களில நம்ம அநேக சூழ்நிலைகளில உலகமா அல்லது தேவனா, ராஜாவா அல்லது தேவனா அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுக்கக்கூடிய சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுதினமும் நம்ம சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த 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 3 கூட்டத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நின்று கொண்டிருந்தாங்கன்னு சொன்னா, தேவனா அல்லது ராஜா வாங்குற ஒரு சூழ்நிலைக்கு இவங்க வந்த பொழுது இவர்கள் எதை தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால், தேவன் தான் என்பதை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஏன்னு சொன்னா, தேவன் தான் தேர்ந்தெடுக்கிறது நிமித்தமாக அவர்களுக்கு என்ன வரலாம்? மரணம் வரலாம், அவனுடைய ஜீவன் எடுக்கப்படலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 80 ஆசாரியர்கள் போய் அந்த உசியா ராஜாவை பார்த்து சொல்றாங்க, ராஜாவே இது உமக்கு மேன்மையாயிராது, தேவாலயத்தை விட்டு வெளியே போம் அப்படின்னு சொல்றாங்க. உசியா ராஜாவை பார்த்து ஆசாரியர்கள் சொல்றாங்க, உயிர் போயிருக்குங்க,
ஆண்டவர் வந்து நின்னாராங்க. அந்த ராஜாவுக்கு குஷ்டரோகத்தை ஆண்டவர் கொடுத்தார். அது மட்டும் நடக்கலன்னு சொல்லி இருந்தா 80 ஆசாரியர்கள் உயிர் அங்கேயே போயிருந்திருக்கும். ஆண்டவர் ஆசாரியர்களுக்காக வந்து நின்றார். பிரியமானவர்களே, இங்க ஆண்டவர் அந்த 3 வாலிபர்களையும் அக்கினி சூளையிலிருந்து காப்பாற்றி அவர்களை உயர்த்தி ஆசீர்வதித்தார். அந்த எபிரேய மருத்துவச்சிகளை ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது, எபிரேய மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை தேவன் தலைக்க பண்ணினார். தேவன் அவர்களுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் என்னவென்னு சொன்னா, நம்ம நிறைய சூழ்நிலைகள் வரும். ஆண்டவரா ராஜாவா, இது இருக்கிறதுலே ரொம்ப அதிகபட்சம். ஏன்னா நான் ஆண்டவர்னு சொன்னா எனக்கு என்ன பண்ணிடுவாங்க, என்னை கொண்டு போய் நெருப்புல போட்டுடலாம், என்னை கொலை செய்து விடலாம், என்னை அழித்து விடலாம், என் குடும்பத்தை கூட அழிச்சு விடலாங்கிற ஒரு சூழ்நிலையிலேயே இந்த 3 கூட்டமும் ஒன்றை தீர்மானித்தார்கள், நாங்க ஆண்டவருக்காக தான் நிற்போம். அதனால உயிர் போனாலும் பரவாயில்ல, ஜீவனுக்கு சேதம் வந்தாலும் பரவாயில்ல, எங்களுடைய வாழ்க்கை முடிந்து போனாலும் பரவாயில்ல, நாங்க ஆண்டவரா ராஜாவான்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அது ஆண்டவர் தான் நாங்க தீர்மானம் எடுக்கிறதுனால எங்களுக்கு உயிரே போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நாங்க ஆண்டவர் தான் சொல்லி நாங்க நிற்போம்னு சொல்லி அவர்கள் நின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார், ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார், ஆண்டவர்கள் அவர்களை உயர்த்தி வைத்தாருங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த 2026வது வருஷத்துல நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியது இருக்குது. என்ன தீர்மானம் சொன்னா, என் வாழ்க்கையில ஆண்டவரா அல்லது ராஜாவா, ஆண்டவரா என்னுடைய வேலையா, ஆண்டவரா என்னுடைய குடும்பமா, ஆண்டவரா என்னுடைய சுயமானு சொல்லி நம்ம நிறைய சூழ்நிலைகள் நமக்கு முன்பாக ஆண்டவரா இதுவான்னு சொல்லி நமக்கு வாய்ப்புகள் வரும் பொழுது எல்லா தருணத்திலையும் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்னவா இருக்க வேண்டும் தெரியுங்களா? ஆண்டவர் தாங்க. அவருக்காக தாங்க நிற்போம், வேற எதற்காகவும் நாங்க போக மாட்டோம். இன்னைக்கு சர்ச்சை முடிச்சுட்டு போறீங்க தெரியுமா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆண்டவரா அல்லது என்னுடைய வேலையா, என்ன முடிவு எடுப்பீங்க? ஆண்டவர் தான். அதனால என் வேலை போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரா என்னுடைய நண்பர்களான ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன முடிவு எடுப்போம்? ஆண்டவர் தான். அதனால என்னுடைய நண்பர்கள் என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, ஆண்டவரா அல்லது என்னுடைய குடும்பமான ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ஆண்டவர் தான். என் குடும்பம் என்ன பகைச்சாலும் பரவாயில்ல, என் குடும்பம் எனக்கு வர வேண்டிய எதையும் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் எனக்கு ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்ம தீர்மானம் எடுக்கிறவர்களாக நம்ம இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்துவாருங்க. ஏன்னா இந்த வேதத்தில் ஒரு 3 சம்பவத்தை தான் சொல்லி இருக்கிறேன். இந்த வேதம் முழுக்க ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில தேவனா அல்லது ஆசீர்வாதமா, தேவனா அல்லது மனிதர்களான வந்த இடங்கள்ல தேவன் தான் யாரெல்லாம் தீர்மானம் எடுத்தார்களோ அவர்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்காம விட்டதே கிடையாதுங்க. ஒரு மனுஷன் கூட ஆண்டவர் தான் தனக்கு தீர்மானம் எடுத்ததுனால என் ஆண்டவர் கைவிட்டார்னு சொல்லவே முடியாது. எல்லாரும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க ஒரு தீர்மானம், 2026வது வருஷத்துல என் வாழ்க்கையில எனக்கு முன்பாக என்ன வாய்ப்புகள் வந்தாலும் நான் ஆண்டவர் அப்படிங்கறத மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணுவேன். அதனால சில இழப்புகள் வரும், சில இழப்புகளை நீங்க சந்திப்பீங்க. சில பேர் உங்களை பகைப்பார்கள், சில பேர் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க, உங்களுடைய சூழ்நிலை ரொம்ப நெருக்கமானதாய் மாறலாம். என்ன வந்தாலும் ஆண்டவர் தாங்கிற ஒரு தீர்மானத்தை எடுப்பீர்கள் என்று சொன்னால் அந்த தீர்மானத்தின் நிமித்தம் சில பிரச்சனைகள் வரலாம், சில போராட்டங்கள் வரலாம், சில நெருக்கங்கள் வரலாம். ஆனால் அந்த நெருக்கத்துல, அந்த போராட்டத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை நீங்க பார்ப்பீங்க. தேவன் உங்களுக்காக செயல்படுவதை பார்ப்பீங்க. உங்களுக்காக கர்த்தர் காரியங்களை மாற்றுவதை பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களை நீங்க எடுத்த அந்த தீர்மானத்தின் நிமித்தம் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். எனக்கு அருமையானவர்களே, அதனால நீங்க எடுக்க வேண்டிய முதலாவது தீர்மானம், ஆண்டவரா அந்த சைடுல என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. உங்க குடும்பமா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், உங்க வேலையா இருக்கலாம், உங்களுடைய சுயத்தின் எந்த விஷயமானாலும் இருக்கட்டும். நான் செலக்ட் பண்றது ஆண்டவருங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணுவேன். அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒரு தீர்மானத்தோடு 2026க்குள்ள நீங்க போனீங்கன்னா, அந்த தீர்மானத்தின்படி நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னார் கர்த்தர் இன்னைக்கு இருக்கிறதை பார்க்கலாம் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க அவரால் முடியுங்க.
உங்களுடைய வாழ்க்கை நிலைமை எல்லாவற்றையும் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க முடியும். முதலாவது தீர்மானம், ஆண்டவரா அங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, யார் வேணாலும் இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், இல்லப்பா எனக்கு ஆண்டவர் தான் சொல்லி தீர்மானம் எடுத்தீர்கள் என்று சொன்னால் இந்த தீர்மானம் உங்களை உயர்த்துங்க. இரண்டாவது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 13-14 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் பாருங்க, சண்டை சொல்றது, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி போகபடி பண்ணி அந்த கடைசி வரி மட்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தருடைய வாய் இதை, எவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தை தெரியுங்களா? கர்த்தருடைய வாய் இதை சொல்ற. என்ன ஆண்டவர் சொல்றாரு? என்னுடைய பரிசுத்த ஓய்வு நாள்ல நீ உனக்கு இஷ்டமான காரியங்களை செய்யாம, உனக்கு இஷ்டமான சொந்த பேச்சை பேசாம, இந்த ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி போக பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டுங்க. ரெண்டாவது, எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்களேன். ஆண்டவர் இந்த வசனங்கள் எல்லாமே ஒரு மனிதன் எப்படி உயரத்துக்கு போகிறாங்கன்னு சொல்லி வேதம் நமக்கு காண்பிக்கிற வார்த்தைகள். இந்த வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு நம்ம ஒரு வேளை நம்ம தாழ்ந்த இடங்களில் நடந்து கொண்டிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் தாழ்ந்து போய் இருக்கலாம், உயரமான உன்னதமான மேன்மையான ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி போகும்படியாக நான் பண்ணுவேன். எப்ப நான் உனக்கு செய்வன்னு சொன்னா, இந்த பரிசுத்த ஓய்வு நாளாகிய இந்த நாளை நீ மனமகிழ்ச்சியோடு கூட நீ பார்க்கும் பொழுது, இதை மகிமை உள்ள நாளாய் நீ பார்க்கும் பொழுது, இதுல உன்னுடைய இஷ்டத்தின் காரியத்தை பண்ணாம என்னுடைய விருப்பத்தின் காரியங்களை நீ பண்ணும் பொழுது, அப்பொழுது நான் தாழ்ந்த இடங்களில் நடக்கிற உன்னை உயர்ந்த இடங்களில் நடக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. என்ன தெரியுமா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய இந்த பரிசுத்த ஓய்வு நாளில நாம் அதை பரிசுத்தமாய் தேவ ஆலயத்துக்கு வந்து அதை அனுசரிக்கிறவர்களாக, ஆண்டவருக்கு கனம் கொடுக்கிறவர்களாக, நம்ம வாழ்க்கையில 6 நாள் உலகத்துக்காக ஓடுகிறோங்க, நமக்காக ஓடுகிறோம், நம்முடைய சுயத்துக்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த 6 நாள்ல ஒரே ஒரு நாளை என்னுடைய நாள் என்று ஆண்டவர் கேட்கிறாரு. இது எனக்காக நீ கொடுக்க மாட்டாயா? என்னுடைய ஆலயத்துக்கு வந்து நீ என்னை பரிசுத்தப்படுத்தி, என்னை மகிமைப்படுத்தி, என்னை ஆராதித்து, என்னுடைய காரியங்களை, என்னுடைய ஊழியங்களை, என்னுடைய சுவிசேஷ பணியை நீ சபையோடு சேர்ந்து செய்ய மாட்டாயான்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிற நாள் இந்த ஓய்வு நாளாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இத நீ உண்மையாய் நீ வந்து இந்த நாளை நீ அனுசரித்தாய் என்றால், இதை மகிமையா எண்ணுவாய்னு சொன்னா, உன்னை உயர்ந்த இடங்களில நான் வாழ வைப்பேன்னு ஆண்டவர் சொல்றாருங்க. நீ பாருங்க, நம்ம ஏதோ காரியங்களை ஆசீர்வாதத்துக்காக செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் சண்டே சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. எதுக்காக சொன்னா, பாஸ்டர் எங்க சர்ச்ல ஒரு பிரதர் இருக்கிறாரு, பாஸ்டர் இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டியூட்டி கிடைச்சிச்சு, இன்னைக்கு நான் போய் ஒர்க் பண்ண அப்படின்னு சொன்னா எனக்கு டபுள் த பேமெண்ட் கிடைக்கும், அதனால நான் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனால் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இந்த ஓய்வு நாள்ல ஆலயத்துக்கு வர்றதுனால வரக்கூடிய அந்த உயர்ந்த ஸ்தானங்கள்ல நடக்கிற ஒரு உயர்வு, ஒரு வேலைக்கு போய் கிடைக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்ல வந்துட முடியாதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாளை பரிசுத்தமாய் ஆசரிங்க. எங்கெங்க பரிசுத்தமா ஆசரிக்க முடியும்? வேலைக்கு போற இடத்துலயா?
கல்யாணத்துக்கு போற இடத்துலயா, பர்த்டே பார்ட்டிக்கு போற இடத்துலயா? எங்க பரிசுத்தமா ஆசரிப்போம்? அவருடைய ஆலயத்துல, அவருடைய பிரகாரத்துல, அவருடைய ஜனங்களாய் நம்ம கூடி வந்திருக்கிற இந்த ஸ்தானத்துல அதை நம்ம ஆசரிக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம் தெரியுமா? இதை நம்ம விட்டு விடுகிறோம். ஆலயத்துக்கு வந்து அவரை கனப்படுத்தி பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிப்பதனால ஆண்டவர் ஒரு மனுஷனை அவர் ஆசீர்வதிக்க முடியுமா? முடியுங்க. அவனை உயர்த்துவார். வார்த்தை சொல்லுகிறது, இது கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. என்னுடைய வாழ்க்கையில் நான் சாட்சியாய் சொல்ல முடியும். 2006 வருஷம் ஆகஸ்ட் மாதம் அந்த நாளில் இருந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆக போகுது. 2 சண்டே தான் நான் சர்ச்சுக்கு நான் வராம இருந்தேன். 2 சண்டேவும் ஒண்ணு நான் ரெய்னி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன், எனக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணி. இன்னொரு சண்டே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணி நான் அட்மிட் ஆயிருந்தேன். அந்த 2 சண்டே தவிர இந்த 20 வருஷத்துல நான் சபைக்கு வராமல், ஆலயத்துக்கு போகாம ஒரு நாள் கூட இருந்ததில்லை. இன்னும் நான் சாட்சியா சொல்லுவேன், என்னுடைய 2 பிள்ளைகள், என்னுடைய பையனுக்கு 12 வயசு ஆகுது, என்னுடைய பொண்ணுக்கு 7 வயசு ஆகுது. ஒரு சண்டே கூட என்னோட பையனும் பொண்ணும் சர்ச்சுக்கு வராம இருந்தது கிடையாது. ஒரு சண்டே கூட நான் சொல்றேன். அவங்க பிறந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த நாட்களை தவிர ஒரு சண்டே சர்வீஸ் கூட அவங்க சர்ச்சுக்கு வராம இருந்தது இல்லை. நிறைய பேர் என்ன தெரியுமா காரணம் சொல்றோம்? உடம்பு சரியில்லை பாஸ்டர், பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை பாஸ்டர், எனக்கு உடம்பு சரியில்லை பாஸ்டர். பாஸ்டருக்கு உடம்பு சரியே, நாங்க ஹெல்த்தியாவே இருப்போம்னு நினைக்கிறீங்களா? பாஸ்டர் பிள்ளைங்க சிக்காகவே மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு சிக்கானாலும் எவ்வளவு முடியினாலும் ஆலயத்துக்கு வராம இருந்ததே கிடையாதுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, சண்டே சர்வீஸ எந்த காரணத்துக்காகவும் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். யாருக்கு கல்யாணம் வரட்டும், யாருக்கு பர்த்டே பார்ட்டி வரட்டும், என்ன சூழ்நிலை வரட்டும், எனக்கு எவ்வளவு உடம்பு சரியில்லாட்டியே நான் சர்ச்சில் ஒரு ஓரத்துல வந்து நான் ஒரு பாயை போட்டு நான் படுத்துக்கிட்டு இருப்பேன், படுத்துட்டு இருந்தாலும் இருப்பேனே தவிர ஒரு நாள் கூட நான் வீட்டுல உட்காந்துட மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்களேன். ஆண்டவர் உங்களை எவ்வளவு ஆசீர்வதிப்பாருங்கிறத நீங்க பார்ப்பீங்க. இன்னைக்கு நிறைய தடைகள் உங்க வாழ்க்கையில் இருக்குதுல்ல, இந்த ஒரு காரியத்தை நீங்க தீர்மானம் எடுத்து அதை நீங்க செஞ்சு பாருங்க, உங்க தடைகள் மாறும். நீங்க தாழ்ந்த இடங்கள்ல நடந்து கொண்டு இருக்க உங்க லைஃப்ல நிறைய போராட்டங்கள் இருக்கலாம். ஏன் இந்த பிரச்சனை, எதனால இந்த தடை தெரியாம இருக்கலாம். நீங்க ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்காரு. நீங்க தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே என்ன நடந்தாலும் நான் சண்டே சர்ச்சுக்கு போகிறத நான் நிறுத்த மாட்டேன். ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இருக்கிறாங்க, 12 வயசு, என் பையனுக்கு ஒரு சண்டே கூட அவன் சர்ச்சுக்கு வராம இருந்தது கிடையாது. என் பொண்ணு 7 வயசு, ஒரு சண்டே கூட வராம இருந்தது இல்லை. நான் ரெண்டு சண்டே தவிர, ஏன்னா எங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது, எங்களுக்கு பிரச்சனை வருது, எங்களுக்கு கஷ்டம் இருக்குது, எல்லாம் இருந்தாலும் பிள்ளைகள் சர்ச்சுக்கு வரணும், ஆலயத்துல இருக்கணும், தேவனுடைய சமூகத்துக்கு வரணும். ஒரு நாள் கூட காம்ப்ரமைஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா கர்த்தருடைய நாள், அவருடைய ஆலயத்துக்கு வராம இதை பரிசுத்தமாக ஆசரிக்க முடியாது, வந்தே தீரணும். அந்த தீர்மானம் இன்னைக்கு எங்க வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கு. என் சர்ச்சில் ஒரு பிரதர் இருக்கிறார். அவங்க என்னைக்கு எங்க சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாங்களோ, எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும், எவ்வளவு உடம்பு சரியில்லாலும் ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சிலது எனக்கே கஷ்டமா இருக்கும், இந்த ஃபீவர்ல ஜெர்கின்லாம் போட்டு சொட்டர்லாம் போட்டுட்டு எப்படியாவது வந்து உட்காந்துருவாங்க. நான் சொல்லுவேங்க சாட்சியா, அந்த குடும்பத்தை ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்காரு தெரியுங்களா? அநேக நன்மைகளை கொடுத்து கர்த்தர் உயர்த்திருக்காரு. அது காரணம் ஆண்டவருடைய பரிசுத்த ஓய்வு நாளை அவருடைய ஆலயத்துல போய் ஆசரிக்கணுங்கிற அந்த ஒரு தீர்மானத்துக்கு நீங்க தீர்மானம் எடுங்க. சண்டே சர்ச்ச எந்த காரணத்துக்காகவும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். என்ன நடந்தாலும் சர்ச்சுக்கு நான் வந்து அவருடைய பிரசன்னத்துல நான் அமர்ந்திருக்காம நான் இருக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் சொல்லல, கர்த்தருடைய வாய் சொல்லுகிறது. பரிசுத்த ஓய்வு நாளை நம்ம மனமகிழ்ச்சி நாள் என்றும் மகிமையான நாள் என்றும் ஆசரிக்கும் பொழுது
உயர்ந்த ஸ்தானங்களில தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று அவரே சொல்லி இருக்கிறார். மூன்றாவது நம்ம எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், சங்கீதம் 1 அதிகாரத்துல 2-3 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போயிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி நம்ம யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யோசுவா 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது உன் வழியை வாய்க்க. இந்த 2 வசனங்களும் ஒரே சத்தியத்தை தாங்க சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, இரவும் பகலும் இந்த கர்த்தருடைய வேதத்தின் மேல நம்ம பிரியமா இருந்து இதை வாசித்து இதை தியானித்து இந்த வார்த்தையில நம்ம நிரப்பும் பொழுது இந்த வார்த்தை நம்ம என்ன செய்கிறது, அது ஆசீர்வதிக்கிறது. யோசுவா 31 ராஜாக்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு இடத்துல அவர் இருக்கிறாருங்க. பாருங்க, இந்த வசனம் நம்ம அப்பொழுது உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. யோசுவாவுடைய வழிகள் என்ன அப்படின்னு சொன்னா, 31 ராஜாக்களை கொன்று அந்த தேசத்தை அவன் தன்னுடைய ஜனங்களுக்காக சுதந்திரித்து அதை பங்கு பிரித்து அவர்களை அந்த இடத்துல குடியமர்த்தணும். இதுதான் யோசுவாவினுடைய வழியா இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியங்கள், இந்த வழிகள் வாய்க்கணும் அப்படின்னு சொன்னா, பாருங்க, நம்முடைய வழிகள் இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு வழியில நம்ம இன்னைக்கு போறது கிடையாதுங்க. யோசுவாவுக்கு முன்பாக இருந்தது போல ஒரு பெரிய சவாலான வழிகள் இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்க கிடையாது. யோசுவா 31 ராஜாக்களை அவன் மேற்கொள்ளணும். அந்த 31 ராஜாக்கள் சாதாரண ராஜாக்கள் கிடையாது. அது ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலை கிடையாது. யோசுவா இருக்கிற இடத்துக்கு அவங்க சண்டைக்கு வரல. அவங்க இருக்கிற இடத்திற்கு யோசுவா யுத்தத்துக்கு போறாரு. அங்கதான் இருக்கிறாங்க. அவர்களை பார்த்துதான் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்பாக இஸ்ரவேலர்கள் பயந்து அவர்களை ஓடி போனார்கள். அந்த மாதிரி 31 ராஜாக்களை எதிர்க்க வேண்டிய ஒரு வழியில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிரு. அப்பொழுது உன் வழியை சொல்லுங்களேன் வாய்க்க பண்ணுவான். 31 ராஜாக்களையும் நீ மேற்கொள்ளணும்னு சொன்னா அதற்கு உனக்கு தேவையானது என்ன தெரியுமா? இந்த வசனத்தை தியானித்து கொண்டிரு. என்னங்க இது கொஞ்சம் வேடிக்கையா இல்லை? 31 ராஜாக்களோட சண்டை போட்டு அவங்களை ஜெயிக்கணும்னா ஒருத்தனுக்கு நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுவோம்? நல்லா உன்னுடைய வாரியர்ஸை கூப்பிட்டு அவங்கள ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொடு, நல்ல ஆயுதங்களை உருவாக்கி வைத்துக்கொள், இதுதான் நம்ம சொல்லுவோம். நல்ல ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. எப்படி ஒரு 3 டீமா பிரிஞ்சுங்க. ஒருத்தங்க ஸ்ட்ரைட்டா போய் அட்டாக் பண்ணுங்க, ஒருத்தங்க சுற்றி வளைச்சு, இதுதான் நம்ம எல்லாம் சொல்லி கொடுப்போம். ஆனா நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ 31 ராஜாக்களை நீ மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒண்ணு செய், இந்த வசனத்தை நீ தியானித்து கொண்டிரு. இந்த வார்த்தையை நீ இரவும் பகலும் தியானம் செய். இது கவனமா இரு இந்த வார்த்தை குறித்து. அப்பொழுது உன் வழிகள் வாய்க்கும். நம்முடைய வழிகள் வாய்க்கணும்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா, நம்முடைய வாழ்க்கையில இலை உதிர காலங்கள்ல கூட நம்ம இலை உதிராமல் செழித்து கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். இன்னைக்கு நம்ம கையிலேயே நம்முடைய ஆசீர்வாதம் இருக்குதுங்க. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கான திறவுகள் இன்னைக்கு நம்ம கையில இருக்குது. இந்த வசனம் இன்னைக்கு நம்முடைய கையில கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதா இருக்கின்றது. ஆனாலும் அநேகரம் என்ன பண்றது இல்ல, இதை இன்னைக்கு நம்ம பயன்படுத்தாம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மோசே இஸ்ரவேல் மக்களை அந்த 40 வருஷம்
வழி நடத்தின சம்பவங்களை நீங்க எல்லாரும் வாசிச்சிருக்கிறீங்க இல்லையா? அந்த ஒவ்வொரு அற்புதம் செய்யும் பொழுதும் மோசே என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, ஒரு கோலை கையில வைத்திருந்தார். இந்த சிவந்த சமுத்திரத்தை பிளக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை நீட்டுங்கிற. அந்த அந்த கோலை அவன் நீட்டின பொழுது சிவந்த சமுத்திரம் ரெண்டாய் பிரியுது. அந்த கோலை எடுத்துட்டு போய் ஒரு கற்பாரை அடிக்கிறாரு, கற்பாரை தண்ணீர் கொடுக்குது. அந்த கோலை வானத்துக்கு நேராக நீட்டும் பொழுது எகிப்து தேசத்துல வாதைகளை ஆண்டவர் அனுப்புறார். ஒரு கோல் கையில வச்சுக்கிட்டு மோசே போற இடம் எல்லாம் அதை வச்சுதான் அற்புதம் பண்ணிட்டே இருக்கிறாரு. மோசே மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. யோசுவாவுக்கு அந்த அந்த பொறுப்பு யோசுவாவுக்கு கொடுக்கப்படுகிறது. யோசுவா யோசிச்சிருக்கிறாரு, அந்த மோசையுடைய கோலை என்ன பண்ணிடுவார் ஆண்டவர், என் கையில கொடுத்துருவாரு. அந்த கோலை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், யோர்தானை பிளந்துடலாம். ராஜாக்கள் வரும் பொழுது அந்த கோலை நீட்டணும்னு சொன்ன ஒரு தடவை மோசே அந்த இஸ்ரவேல் மக்களை கொண்டு வரும் பொழுது அமலேக்கியர்கள் அழிக்கிறதுக்கு வந்தப்போ அந்த கோலை மோசே நீட்டிட்டு இருந்தாராம். நீட்டி கொண்டிருந்த பொழுது யுத்தத்துல இஸ்ரவேலர்கள் மேற்கொள்ள ஆரம்பித்தார். யோசுவாக்கு இதெல்லாம் இருக்கும். அந்த கோலை ஆண்டவர் கொடுப்பாரு. அந்த கோலை நாம உயர்த்தினா, அந்த கோலை வைத்து நம்ம எரிகோன் அலங்கத்தை வீழ்த்திடலாம், கோலை வச்சு யோர்தானை இரண்டாக பிளந்துடலாம், கோலை வைத்து ராஜாக்களை அழிச்சிடலாம்னு சொல்லி. ஆனா மோசே அடக்கம் பண்ணப்போ அந்த கோலையும் சேர்த்து அடக்கம் பண்ணிட்டாங்க. யோசுவாக்கு, ஆண்டவரே எதை வச்சு ஆண்டவரே அற்புதம் செய்யறது, எதை வச்சு ஆண்டவரே நான் அதிசயம் பண்றது, எதை வச்சு ஆண்டவரே அந்த யோர்தானை பிளக்கிறது, எரிகோவை வீழ்த்துறது, 31 ராஜாக்களை அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அந்த கோல் எல்லாம் நான் உனக்கு கொடுக்க போறது இல்லை, அதை காட்டிலும் மேலான ஒன்றை உன் கையில தருகிறேன், அதுதான் என்னுடைய இந்த வார்த்தை. ஆமே. இன்னைக்கு நம்ம கையில மோசேயின் கோலை விட மேலான ஒன்று இருக்குதுங்க. இமேஜின் பண்ணுங்களேன், மோசே கோல் மாதிரி ஒண்ணு இன்னைக்கு நம்ம கையில ஒண்ணு இருந்துச்சுன்னா, இன்னைக்கு உங்க ஆபீஸ்ல போய் அந்த கோலை நீட்டிட மாட்டீங்க. உங்களுடைய குடும்பத்துல உங்க ஹஸ்பண்ட் ஏதாவது பண்றப்ப அந்த கோலை நீட்டி எவ்வளவு இடத்துல அந்த கோலை யூஸ் பண்ணுவோம். ஒரு மிராக்கல் அற்புதம் பண்ற ஒரு கோல் இருந்துச்சுன்னு சொன்னா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம்ல. இன்னைக்கு அருமையானவர்களே, அதை விட மேலான ஒன்று இன்னைக்கு நம்ம கையில் இருக்குதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தை உன்னுடைய இருதயத்தில் இருக்கு, நான் இரவும் பகலும் இதை நீ தியானித்து இதை வாசித்து கொண்டிருப்பாய் என்று சொன்னார். இது உனக்கு வழிகளை வாய்க்க பண்ணும், உன்னுடைய காரியங்களை மாற்றும், உன்னை ஆசீர்வதிக்கும். 31 ராஜாக்களை வீழ்த்துவதற்கு யோசுவாவுக்கு இந்த வார்த்தை தான் கொடுக்கப்பட்டது என்று சொன்னார். இன்னைக்கு நம்முடைய சத்துருக்கள் அந்த அளவுக்கு பெரியவங்க கிடையாதுங்க. நம்முடைய சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு ஒரு நம்ம எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை கிடையாது. இந்த ஒரு வார்த்தை போதும், இந்த வசனம் போதும் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை மாற்றுவதற்கு. இப்ப 3வது நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னன்னு சொன்னா, இரவும் பகலும் இந்த வேதத்தை நான் தியானிப்பேன். நீங்க அந்த தீர்மானம் எடுப்பீங்களா? இரவும் பகலும் இந்த வார்த்தையை நான் தியானித்து கொண்டே இருப்பேன். இந்த பைபிளை நான் படிச்சுட்டே இருப்பேன். இதுல பக்கங்கள் கிழிஞ்சு போற அளவுக்கு, தேஞ்சு அந்த லெட்டரே தெரியாத அளவுக்கு நான் வாசிப்பேன், நான் படிப்பேங்கிற ஒரு தீர்மானம் எடுத்து 2026 நீங்க அதை செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுங்க. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். யோவான் 12வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆமென். இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். 4வதா எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், 2026 நான் இயேசுவுக்காக நான் ஊழியம் செய்வேன். அவருக்காக நான் ஊழியம் செய்ய என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி
இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எனக்கு அருமையானவர்களை, சென்ற வாரம் நான் என்னுடைய சர்ச்ல நான் பிரசங்கித்த ஒரு குறிப்பை நான் உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 7 சபைகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 6வது சபை பிலதெல்பியா, 7வது சபை லவோதிக்கேயா. இந்த 7 சபையும் எதுவென்று சொன்னால், ஏன் ஆண்டவர் இந்த 7 சபைகளை முன்குறித்து இங்க எழுதி வைத்திருக்கிறாருன்னா, இந்த 7 சபையின் நாட்களை போலதான் இந்த உலகத்துல ஒவ்வொரு காலகட்டங்களும் இருக்க போகுது. எபேசு சபை தான் 1வது சபை இங்க பார்க்கிறோம். இந்த எபேசு சபையை போலதான் இயேசு கிறிஸ்து அந்த அப்போஸ்தலர் நாட்கள்ல சபை இருக்கும் அப்படின்னு சொல்லி, நம்ம எபேசு சபை அப்படியே ஒவ்வொரு சபை ஒவ்வொரு காலகட்டத்தை குறிக்கிறது. எபேசு சபைங்கிறது 100வது வருஷத்திலிருந்து 400வது வருஷத்துக்குள்ளான கிறிஸ்து பிறப்புக்கு பின் கிபி 100லிருந்து 400 வருஷம் வரைக்கும் உள்ளான காலகட்டம் தான் எபேசு சபை. அந்த மாதிரிதான் நடந்துச்சு. அப்படியே ஒவ்வொரு காலகட்டமா நம்ம பார்த்துட்டு வரும் பொழுது 3வது அதிகாரத்துல சர்தை சபை அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த சர்தை சபையை பத்தி நம்ம 1வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய். இந்த சபை எந்த காலகட்டம்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நாட்கள் 300 வருஷத்துக்கு முன்பாக இருந்த காலகட்டத்தை தான் இந்த சபை குறிக்குது. 300 வருஷத்துக்கு முன்பாக இருந்த காலகட்டம் இருந்த காலகட்டமா இருந்தது. வேதத்தை யாரும் வேதத்தை வாசிக்க முடியாது. ஏன்னா வேதம் ரோம கத்தோலிக்க சபையினுடைய பாதிரியார்கள் கையில மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருந்தது. யார் சாமானிய மக்களுக்கு வேதம் கொடுக்கப்படல. விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க, புனிதர்களை வணங்கி கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அதான் வசனம் சொல்கிறது, நீ உயிருள்ளவன் என்றும் பெயர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கு. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் ஒரு 300 வருஷத்துக்கு முன்பாக அந்த சபை இருந்துச்சு. அது முடிஞ்சு போயிருச்சு 300 வருஷத்துக்கு முன்பாக. அதுக்கப்புறம் பிலதெல்பியாவுடைய நாட்கள் துவங்கினது. பிலதெல்பியா 7வது வசனத்துல வாசிக்கிறோம். பிலதெல்பியாவுடைய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா இருந்துச்சு? 8வது வசனம் சொல்லுகிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இது 300 வருஷத்துக்கு முன்பாக இந்த சபையின் காலகட்டம் துவங்கிருச்சுங்க. 300 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு திறந்த வாசல் ஆண்டவர் வைத்தாரு. அந்த திறந்த வாசல் அப்படின்னு சொன்னா, இந்த ஆண்டவருடைய ஊழியம், தேவனுடைய சுவிசேஷம், இந்த ராஜ்யத்தினுடைய சத்தியங்கள் உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சு. அது வரைக்கும் வெறும் அந்த யூரோப் கண்ட்ரியில மட்டும்தான் ரோம கத்தோலிக்க மார்க்கம் மட்டும்தான் கிறிஸ்தவன்னு சொல்லி அறியப்பட்டு கொண்டிருந்த நாட்களில் மார்ட்டின் லூத்தர் அப்படிங்கிற ஒரு மனிதன் எழும்பி ரோம கத்தோலிக்க மார்க்கம் எவ்வளவு தவறானது என்பதை அவர் சுட்டி காட்டி அந்த நாட்களில் இருந்து பிலதெல்பியா சபையினுடைய காலகட்டம் துவங்கினது. கர்த்தர் ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் வைத்தாருங்க. அநேக மிஷனரிகள் உருவானாங்க, ஊழியக்காரங்க எழும்பினாங்க, புராட்டஸ்டன்ட்ங்கிற ஒரு மார்க்கம் துவங்கினது. அதுலதான் நம்ம எல்லாரும் வந்திருக்கின்றோம். அப்போ ஆண்டவர் நிறைய ஊழியக்காரங்களை எழுப்பி உலகம் முழுவதும் சுவிசேஷம் பரவ ஆரம்பித்தது. ஒரு ஓபன் டோர்ஸ் ஆண்டவர் வச்சாரு. பிரிட்டிஷ் இந்தியாவை அவங்க காலனியாய் மாற்றின பொழுது பிரிட்டிஷ் மிஷனரிஸ் இங்க வந்தாங்க. ஜெர்மன்ல இருந்து மிஷனரிஸ் வந்தாங்க. ஜீகன் பால்க் இந்தியாவுக்கு வந்தாரு. அப்படியாக சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது. என்னுடைய தாத்தா ஒரு பிரிட்டிஷ் மிஷனரியால ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் ஒரு மனிதர். ஒரு மிஷனரி தான் எங்க தாத்தா கல்யாணம் பண்ணி வச்சாரு. உலகம் முழுக்க சுவிசேஷம் பரவினது. ஏன்னா ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் வைத்தாருங்க. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கு. 300 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. இப்ப நம்ம வாழ்ற நாட்கள் எது அப்படின்னு சொன்னா 14வது வசனம், லவோதிக்கேயாவுடைய நாட்கள். அது எப்படிப்பட்ட நாட்கள்னா 15வது வசனத்தை வாசிக்கலாமா? இருக்கும். 17வது வசனத்தை வாசிக்கலாம். நிர்வாணமாய் இருக்கிறதே அல்லாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவியம் பண்ண வேண்டும் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும்
சொல்லுகிறபடியால் போதும் சிஸ்டர். பாருங்க, இது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தை குறிக்கிறதா இருக்குது. என்ன நான் சிம்பிளா சொல்லணும்னா, சபை நிர்பாக்கியமும் பரிதபிக்கப்பட்டதும் தரித்திரனும் குருடர்களுமாய் தங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை இழந்துட்டாங்க. ஆனாலும் சபை என்ன சொல்லிட்டு இருக்குதா, நாங்க ஐஸ்வர்ய சம்பந்தன் என்றும் எனக்கு குறைவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. 20வது வசனம், இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா? எந்த வாசப்படியில் நின்று ஆண்டவர் கதவை தட்டுறாரு? எந்த வாசப்படியில்? என்ன நம்முடைய இருதயத்தின் வாசப்படியா? இல்லங்க. யாருக்கு எழுதுறாரு இந்த நிருபத்தை? லவோதிக்கேயா சபைக்கு எழுதுறாரு. சபைக்கு எழுதி சொல்றாரு, இதோ நான் வாசப்படியின் நின்று கதவை தட்டி. நான் ஒரு லெட்டர் எழுதி உங்களுடைய பெத்தேல் சர்ச்சுக்கு நான் லெட்டர் அனுப்புறேன்னு வச்சுங்க. சபைக்கு ஒரு கடிதம் எழுதி நான் கொடுத்து விட்டுட்டு அந்த கடிதத்துல இருக்குது, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் எழுதி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வாசப்படிக்கு வந்து பாப்பீங்க. பாஸ்டர் சந்தோஷ் பாஸ்டர் ஒரு கடிதம் எழுதி ஜானகி கிட்ட கொடுத்து விட்டுருக்கிறாரு. அதுல சொல்லுது, இதோ நான் வாசப்படி நின்று கதவை தட்டுறேன்னு எழுதி இருக்குது. அவர் வாசப்படி நிக்கிறாருப்பா, கதவை தராங்கப்பா சொல்லுவீங்க. அதே தாங்க இது. சபையின் வாசப்படி நின்று ஆண்டவர் கதவை தட்டிட்டு. அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் சபைக்குள்ளேயே கிடையாது. சபையில் ஆண்டவர் இல்லாத ஒரு நாட்கள். அந்த மாதிரி ஒரு நாட்களுக்குள்ள நம்ம இன்னைக்கு வந்துட்டோம். என்ன சொல்ல வர்றேன்னா, நம்ம வாழ்ற காலகட்டம் பிலதெல்பியாவினுடைய நாட்கள் முடிந்து லவோதிக்கேயாவினுடைய நாட்கள் துவங்குகிற ஒரு இடத்துல இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இந்த டிரான்சிஷன் பீரியட் இன்னும் கம்ப்ளீட்டா லவோதிக்கேயாவினுடைய நாட்கள் வந்துருச்சு. அதுவும் ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இப்ப இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா குளிர் இருக்காது, வெயில் ஆரம்பிக்கும். அது ரெண்டுக்கும் இடப்பட்ட ஒரு நாள் இருக்கும். அந்த மாதிரி நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் பிலதெல்பியாவுடைய காலகட்டம் முடிவுக்கு வந்து லவோதிக்கேயாவின் நாட்கள் துவங்குகிற அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு கதவுகள் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சொல்றாரு இல்லையா, பிலதெல்பியா சபையை பார்த்து இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு சொல்லி. இன்னைக்கு அது இல்ல, அது இன்னைக்கு அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வாசல்கள் மூடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லாதபடிக்கு எத்தனையோ நாடுகள் தங்கள் கதவுகளை அடைத்து விட்டார்கள். இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லாதபடிக்கு இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள், ராஜஸ்தான்ல இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. மதமாற்ற தடை சட்டம் வந்திருக்குது. ஒருத்தர் சுவிசேஷம் அறிவிச்சா அப்படிங்கிற குற்றத்துக்காக அதிகபட்ச தண்டனை 14 ஆண்டுகள் சட்டம் இயற்றி வச்சிருக்கிறாங்க. உத்தரகண்ட் மாநிலத்தில் இந்த மாதிரி சர்ச்சை கிடையாது, தெரியுங்களா? நான் ஒரு சர்ச்சை வச்சிருக்கிறேன். கீழ்பாக்கில் ஒன்று நடந்துட்டு இருக்குது. இங்க நம்ம சர்ச்சை இந்த மாதிரி சர்ச்சை கிடையாது, நடத்த முடியாது. வெறும் பெரிய பில்டிங், ரொம்ப வருஷமா பெரிய பில்டிங்கோட இருக்கிற சபைகள் மட்டும்தான் நடத்த முடியும். வீடுலயோ வாடகைக்கு ஒரு இடம் எடுத்தோ எங்கேயுமே சர்ச் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை அடைக்கப்பட்டிருக்குது. வாசல் அடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதுங்க. இன்னைக்கு மத்திய பிரதேசல என்ன நடக்குதுன்னு தெரியும். இன்னைக்கு வாசல் அடைக்கப்பட்டுருச்சு. நிறைய இடங்கள்ல இந்த வார்த்தை சொல்லுகிறது போல வாசல்கள் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. லவோதிக்கேயாவுடைய நாட்கள் இன்றைக்கு அதிகமாய் ஆரம்பிச்சு கொண்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு வாசல்கள் அடைக்கப்படும் பொழுது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நீங்க அப்படியே இமேஜின் பண்ணிக்கங்க. ஒரு இடம் இருக்குது. இங்க வந்து ஒரு 100 ஆடுகள் இருக்குது. ஆடுகள் திடீர்னு பார்த்தா அந்த இடம் தீ பத்தி எரியுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 100 ஆடு இருக்குது. இந்த இடம் எரிய ஆரம்பிக்குது. சோ இவ்வளவு பெரிய ஓப்பனிங் இருக்கு. இது ஒரு கதவுன்னு வச்சுக்கலாம். இந்த இடம், இந்த 100 ஆடுகளை தீ எரிஞ்சுன்னு என்ன செய்ய ஆரம்பிப்போம்? நம்ம அந்த பக்கம் துரத்தி விடுவோம். இதுதான் கதவு. இந்த கதவு எங்க? இங்க இருந்து இது வரைக்கும் இந்த கதவு இருக்கு. இந்த ஆடுகள்லாம் நம்ம அந்த பக்கம் துரத்துவோம். திடீர்னு பார்த்தா இந்த கதவு இப்படி க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த கதவு அப்படியே மூட ஆரம்பிக்கிறப்போ இங்க இன்னும் ஒரு 50 ஆடு இருக்குது. நம்ம எப்படி செய்வோம் தெரியுமா? எவ்வளவு வேகமா அந்த ஆடுகளை போய் இழுத்து தூக்கி வீசுவோம். சும்மா ஓட்ட மாட்டோம், போ அந்த பக்கம் போன்னு சொல்ல மாட்டோம். என்ன ஆகிட்டு இருக்குது? கதவு அடைக்கப்பட்டு கொண்டிருக்கு. அது மூடிறக்குள்ள எவ்வளவு ஆட்டை தூக்கி வெளியே வீச முடியுமோ, அந்த பக்கம் கொண்டு போக முடியுமோ பண்ணுவோம் இல்லைங்களா? இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில இன்னைக்கு கதவுகள் அடைக்கப்பட்டு கொண்டிருக்குதுங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல எத்தனையோ இடங்கள்ல சபைகளுக்குள்ள பூந்து மத்திய பிரதேச சபைகளை அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கதவு அடைக்கப்பட்டு கொண்டிருக்குது. நாட்கள் ரொம்ப இந்த லவோதிக்கேயாவின் நாட்கள் உருவாகுது. சபைகள் சுவிசேஷம் சொல்ல மாட்டேங்குது. சபைகள் இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளாம சபைகள் தாங்க என்னமோ நாங்க நல்லா இருக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் சொல்லி சபைகள் இன்னைக்கு மாறுபாடான ஒரு காரியத்துல போயிட்டு இருக்கு. வாசல் அடைக்கப்படுகிறது.
இப்போ விசுவாசிகளாகிய நானும் நீங்களும் என்னங்க செய்து கொண்டிருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவா. ஆண்டவர் நம்மளை கனம் பண்ணணும்காக ஊழியம் செய்யக்கூடாது. ஆனால் நம்ம ஊழியம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு கனம் உண்டாகும். என்னுடைய சபையில ஒரு 3 வருஷத்துக்கு முன்பாக, இன்னைக்கு நாங்க செய்கிற ஊழியத்தை நாங்க செய்யவே கிடையாது. ஏன்னா நான் மட்டும்தான் இருப்பேன். இன்னைக்கு எங்க சர்ச்ல வந்து ஈவினிங் சர்வீஸ் நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு 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 சர்ச் ஒன்று ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொருக்குப்பேட்டையில 3வது சபையை உருவாக்குகிற வேலை ரொம்ப துரிதமா நடந்துட்டு இருக்கு. நிறைய ஆத்மாக்கள் ஆண்டவர் கொடுக்கிற 3rd சர்ச் நாங்க பிளான் பண்ண போறோம். பெங்காலி மொழி பேசுற மக்களுக்கு ஒரு சபை உருவாக்குவதற்காக நான் ஒரு முயற்சி நடத்திட்டு இருக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல போய் உத்தரப்பிரதேசல டாக்ஸ் கொடுக்க முடியாது, புடிச்சு போய் ஜெயில வச்சிருவாங்க. ஆனா உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறவங்க சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து அவங்க ட்ரெயின்ல போறாங்க, அவங்களுக்கு டாக்ஸ் கொடுக்க முடியும். டாக்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். பெங்காலி மக்களுக்கு பெங்காலி மொழியில பாண்டிச்சேரியில போய் நாங்க பிராங்க்லின் வந்திருந்தாங்க, ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டல்ல போய் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில 25th கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பாண்டிச்சேரியில போய் 1000 ட்ராக்ஸ் கொடுத்தோம். 1000 ட்ராக்ஸ் போய் கொடுத்துட்டு வந்தோம். நிறைய ஊழியங்கள். ஆண்டவர் இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? பீட்டர், ஜார்ஜ், வருண் ஒரு 3 பேரு. ஃபர்ஸ்ட் பீட்டர் வந்தான், பீட்டர்ங்கிற ஒரு பையன். அப்புறம் வருண், ஜார்ஜ், இவங்க எல்லாம் வந்தோன்னு பாஸ்டர் நம்ம செய்யலாம் பாஸ்டர் நாங்க கூட வர்றோம். சரி, நம்ம கூட ஆட்கள் இருக்கிறாங்க, என்ன செய்யலாம்? ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போலாம். கூட ஆட்கள் இருக்கிறாங்க, பாண்டிச்சேரி ஊழியம் செய்யலாம். நம்ம கூட ஒரு 3 பேர் இருக்கிறாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டாக்ஸ் கொடுக்கலாம். உத்தரப்பிரதேசல கொடுக்க முடியாது, மத்திய பிரதேசத்துல தர முடியாது. ஆனா இங்க அவங்க கையில டாக்ஸ் கொடுக்கலாம். ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டுல எதுவும் பேச முடியாது, இங்க டாக்ஸ் கொடுக்கலாம். கீழ்பாக்கில் ஒரு சர்ச்சு, அங்க பண்ணலாம். கொருக்குப்பேட்டையில ஒரு சர்ச் நம்ம பண்ணலாம். கிறிஸ்துமஸ்க்கு எல்லாருக்கும் நம்ம பெட்ஷீட் கொடுக்கலாம், காசு கலெக்ட் பண்ணி ரோட்ல இருக்கிறவங்கலாம் பண்ணலாம். அடுத்தது என்ன செய்யலாம்? காசிமேட்ல ஒரு சிறுவ சீர்திருத்த பள்ளி இருக்குது, அங்க போய் ஊழியம் செய்யலாம். அங்க போய் பர்மிஷன் லெட்டர் எல்லாம் கொடுத்து, இப்ப அவங்க இன்னொரு லெட்டர் ஒன்று கேட்டு இருக்கிறாங்க. அதை கொடுத்துட்டோம், அது கொடுத்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளியில 18 வயசுக்கு உட்பட்டு தப்பு செஞ்ச எல்லாரும் ஜெயில வச்சுக்கிறாங்க. அங்க இதெல்லாம் பண்ற காரணம் ஒரு 3 பேருங்க. பாஸ்டர் நாங்க கூட இருக்கிற பாஸ்டர் என்ன ஊழியத்தை வேணா செய்யணும். ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி வாரம் சில பேர் என்ன போஸ்டர்ல நீங்க எங்க ராயபுரத்துல பாத்திருப்பீங்க, நிறைய போஸ்டர் ஒட்டி இருக்கு. மாசம் ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம். கொருக்குப்பேட்டையில பண்றோம் ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் மீட்டிங். எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுங்களா? கடவுளுக்கு உண்மையா சொல்லுவேன், நான் பயங்கரமான ஊழியக்காரன். நான் என் கூட ஒரு 3 பேரு, பாஸ்டர் நாங்க உங்களுக்காக நிக்கிறோம் பாஸ்டர், ஊழியத்தை உங்களோட நாங்க வர்றோம் பாஸ்டர், நாங்க போய் போஸ்ட் ஓட்டுறோம், நாங்க போய் பேனரை கட்டுறோம், நாங்க வர்றோம் கொருக்குப்பேட்டை, நாங்க வர்றோம், பெங்காலி மினிஸ்ட்ரி பண்ணலாம், நம்ம போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல டாக்ஸ் கொடுக்கலாம், பாண்டிச்சேரியில போய் நம்ம ஊழியம் செய்யலாம், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம ஊழியம் செய்யலாம், சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போகலாம். ஒருத்தங்க கூட ஒரு 3 பேரு கூட நின்னனால இந்த டிசம்பர் மாதத்துல மட்டும் எவ்வளவு ஊழியம் தெரியுங்களா? கொருக்குப்பேட்டையில இவாஞ்சலிசம் மீட்டிங், இதுல 150 பேர் வந்திருந்தாங்க. ஆண்டவர் அவ்வளவு கிரியை செஞ்சாரு. காசிமேட்ல, அதை மறந்துட்டேன், காசிமேடு, கொருக்குப்பேட்டை, கீழ்பா கார்டன் 3 இடத்துல சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்றோம். ஒவ்வொரு வாரமும் 80 பிள்ளைகளுக்கு ஆண்டவரோட அன்பு அறிவிச்சு கொண்டிருக்கிறோம். 3 இடத்துல சுவிசேஷ கூட்டங்கள். இந்த மாசம் மட்டும் 4 இடத்துல பண்ணோம், பாண்டிச்சேரி இல்லாம இங்க சென்னையில மட்டும். இவ்வளவு ஊழியங்கள். காரணம் 3 பேருங்க. 2 பேர் ஃபுல் டைமா வந்துட்டாங்க ஊழியத்துக்கு, ஒருத்தர் பார்ட் டைம் மினிஸ்ட்ரி, அவங்களுடைய மனைவிகள். இவங்க மட்டும் கூட இருந்ததுனால 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியம் கிடையாது. சண்டே சர்ச்சில் நடக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு நாள் இல்ல, நேரம் கிடையாது, ஆயிரக்கணக்கான ஜனங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரின்னு போனா 100 பேர் இல்லாம சுவிசேஷம் சொல்லாம வந்ததே கிடையாது. ஒவ்வொரு வாரமும் நடந்துச்சு. இவ்வளவு ஊழியத்துக்கு காரணம் என்னோடு கூட இருக்கிற ஒரு சின்ன டீம். ஒரு ஜார்ஜ், ஒரு வருண், ஒரு பீட்டர், ஒரு கீதாஞ்சலி சிஸ்டர், ஒரு ஜெஃப்ரி, அவ்வளவுதான். ஒரு 7-8 பேர் தான்.
நான் இன்னைக்கு செய்யற ஊழியம் பெரிய சபைகள் கூட இந்த அளவுக்கு ஊழியம் செஞ்சிருக்காது. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. நான் பாஸ்டரோடு நான் ஊழியத்துல நிற்பேன். பாஸ்டரோடு நான் ஊழியத்துல நீங்க வந்து நில்லுங்களேன். ஆண்டு டோர் ஓபன் பண்ணுவாருங்க. ஒரு பீட்டர் வந்தோடனே ஒரு டோர் ஓபன் ஆச்சு, ஒரு வருண் வந்தோடனே ஒரு டோர் ஓபன் ஆச்சு, ஒரு ஜார்ஜ் வந்த உடனே டோர் ஓபன் ஆச்சு. எத்தனை இடத்துல ஊழியங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு கதவு அடைக்கப்பட்டு கொண்டு இருக்குது. நம்ம துரிதமா செயல்படணும். சபை துரிதமா செயல்படணும். நம்ம எவ்வளவு பேரை நம்ம இழுத்து கொண்டு வந்து நம்ம இழுத்து கதவு மூடுறதுக்கு முன்னாடி வெளியே தள்ள முடியுமோ? இன்னைக்கு வாசல் அடைக்கப்படுது. தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னொரு 5 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு இருக்குமான்னு தெரியாது. சில மாநிலங்கள்ல சபை கூட நடத்த முடியாது கிடையாதுங்க. உத்தரகாண்ட் போயிருந்த 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த பாஸ்டர் சொன்னாரு, ரெட்ரீட் சென்டர்ஸ்ல காலையில இருந்து நைட் வரைக்கும் சர்ச்சை நடக்குது. ஏன்னா எங்கேயுமே சர்ச்சை கிடையாது. ரெட்ரீட் சென்டர்ல ஸ்லாட் கொடுத்துறாங்க. 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் சர்ச்சு முடிஞ்சோன்னே வெளியே ஓடிடும். அடுத்த சொல்ல வருவாங்க. அதுவும் சிட்டியில மட்டும்தான் நடக்குது. அங்கதான் ரெட்ரீட் சென்டர்னு இருக்கு. அது இல்லாம அந்த மாநிலம் எவ்வளவு பெரிய மாநிலம், சபைகளே இல்லை, சுவிசேஷம் இல்லை, ஆத்தும ஆதாயம் பண்ண முடியாது. காலம் இன்னைக்கு லவோதிக்கேயாவின் நாட்கள் துவங்கிருச்சு. பிலதெல்பியாவின் நாட்கள் முடிய போகுதுங்க. நிறைய இடத்துல முடிஞ்சிருச்சு. சூரிய கிரகம் சொல்லுவாங்க, கிரகணம் பல நாடுகள்ல அப்படியே முடிஞ்சுட்டே வரும். பல நாடுகள்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம நாட்டுல முடிய போகுது. அந்த எட்ஜ்ல தெரியுது, அந்த எட்ஜு மட்டும் தெரியுது. இன்னும் கொஞ்சம் போனா அதுவும் முடிஞ்சு. இப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? சபை என்ன செய்யறோம்? ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க வந்து பாருங்களேன், ஊழியம் திறக்குங்க. டோஸ் ஆண்டவர் யூஸ் பண்ண திறப்பாரு. ஆண்டு உங்களை பயன்படுத்துவார். இது நான் வந்த சர்ச்சுக்கு வந்த என் வாழ்க்கைக்காக இருக்கிற என் குடும்பம், என்னுடைய எதிர்காலம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவான். பிதா கொடுக்கிற கனம் சாதாரணமான கனம் கிடையாது. உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க பண்ண உங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. நான் பாஸ்டரோடு நான் எல்லா ஊழியத்திலும் நான் இருப்பேன். நம்ம கொஞ்சமா இருக்கிறோம். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. இந்த கூட்டத்துல நீங்க கொஞ்சம் பேர், ஒரு 3-4 பேர் மட்டும் அந்த ஊழியத்தின் காரியத்துல இன்வால்வா உள்ள வராம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் வேலை என்னுடைய பிரச்சனை அப்படின்ட்டு புதுசா ஒரு ஆத்மா வர்றப்போ 25 பேர் எல்லாம் ஆண்டவருக்காக ஊழியத்துல ஓடுறாங்க, அவங்களோட நாங்க ஓடணும்னு நினைக்க மாட்டாங்க. 5 பேர் வரலையே, நம்ம மட்டும் ஏன் போகணும்ட்டு புதிதாய் வருகிறவர்களுக்கு கூட நம்ம ஒரு தவறான உதாரணமா மாறிவிடும். இப்படி இல்லாம நில்லுங்க, பாஸ்டரோட நில்லுங்க, ஊழியத்தில் நில்லுங்க. கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். உங்களுடைய எல்லா தடைகள், போராட்டங்கள், உங்க பிரச்சனைகள் மாறும். இந்த தீர்மானத்தை எடுத்துட்டு நீங்க புது வருஷத்துக்குள்ள வாங்கல. 4 காரியங்களை கர்த்தர் இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு பேசி இருக்கிறார். 1, ஆண்டவரா, குடும்பமா, வேலையா, ஃப்ரெண்டா, உலகமா, கல்யாணமா, கருமாதியா, இல்ல பர்த்டேவா, ஃபங்க்ஷனா, எது வந்தாலும் ஆண்டவர் தான் சொல்லி அவருக்காக நில்லுங்க. எதிர்ப்புகள் வரும், இழப்பை சந்திப்பீர்கள், ஆனால் அது நிரந்தரம் அல்ல. ஒருவரும் பறிக்க முடியாத உயர்வையும் மேன்மை கர்த்தர் கொடுப்பாருங்க. தீர்மானம் எடுங்க. 2வது, நம்ம பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையில என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும், என்ன ஒரு நெருக்கம் வந்தாலும், நான் எவ்வளவு பலவீனப்பட்டிருந்தாலும் தேவனுடைய ஆலயத்துக்கு நான் வராம இருக்க மாட்டேன். சண்டே சர்வீஸ் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு எவ்வளவு பரிதாபமாய் சபை மாறிடுச்சுன்னா, ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறான்னு வச்சுங்களேன். ஒரு இயேசுவை அறியாத ஒரு மனுஷன் உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறான். சண்டே அவனுடைய பர்த்டே பார்ட்டி வச்சிருக்கிறாங்க, காலைல 11 மணிக்கு. அவன் கொடுத்துட்டு அவன் சொல்லுவான், டே மச்சான், டே வழியிலடா சண்டே வச்சுட்டுடா, நீ வேற சர்ச்சுக்கு போற, அது இதுமா, பரவாயில்லடா வந்துடுறாடே எப்படியாவது. அவனுக்கு கூட தெரியும் சண்டேனா கிறிஸ்தவங்க சர்ச்சில் தான் இருப்பான், தயக்கப்பட்டு சொல்லுவான். ஆனா நம்ம என்ன சொல்லுவான், டே நான் வந்து நிப்பண்டா மச்சான், கவலையே படாதடா நம்ம சொல்லுவோம். உலகத்துக்கு தெரியுது கிறிஸ்தவங்கன்னா சண்டே சர்ச்சில் உட்கார்ந்து இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு தீர்மானம் எடுங்க. 2026 வருஷத்திலிருந்து சண்டே சர்ச்சுக்கு போகாம இருக்க மாட்டேன். எவ்வளவு பலவீனமா நீங்க ஐசியூல அட்மிட் ஆகிருந்தீங்கன்னா வராதீங்க, எக்ஸ்கியூஸ் கொடுத்துடலாம்.
மற்றபடிக்கு என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சண்டே சர்ச்சுக்கு வாங்க. உடம்பு முடியலம்பாங்க, டாக்டரை பாக்குறதுக்கு மட்டும்தான் போயிட்டு வந்தா பாஸ்டர், வேற எதுக்கும் நாங்க வெளியே போறதே இல்லை. டாக்டரை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போக முடியுது, 2 மணி நேரம் வந்து உட்கார முடியாதா? தீர்மானம் எடுத்தீங்கன்னா உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை நிறுத்துவாருங்க. 3வது, இரவும் பகலும் பைபிள் வாசிங்க. வசனத்தை வாசிங்க, நிறுத்திடாரு. பைபிள் படிக்க தெரியலையா, மொபைல்ல போட்டு கேளுங்க, ஆடியோ பைபிள் இருக்கு. எப்படியாவது வசனம் நமக்குள்ள வரும் பொழுது வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கடைசியா ஊழியம் செய்யுங்க. வாசல் அடைக்கப்படுது. பிரியமானவர்களே, பிலதெல்பியாவின் நாட்கள் முடிஞ்சிருச்சு. ஊழியம் செய்யுங்க. நீங்க வாங்க, நீ நில்லுங்க, வந்து நில்லுங்க. கடவுள் வாசல்களை திறப்பார். ஊழியக்காரனோடு சேர்ந்து ஒரு திறக்கப்பட்ட எல்லா ஊழியங்களையும் செய்யுங்க. இந்த 4 தீர்மானங்களை எடுத்துட்டு புது வருஷத்துக்குள்ள போங்க, அதை செயல்படுத்துங்க. உங்களை மாறி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் யாரும் இருக்க முடியாது. என் சபையில சில விசுவாசிகள் வாழ்க்கையில நான் பார்த்து சொல்றேன், இந்த 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 காரியங்களை உண்மையாய் செய்கிறவர்களை கர்த்தர் எவ்வளவாய் உயர்த்தி இருக்கிறாருங்கிற நான் பார்த்ததுனால நான் சொல்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஒரு சின்ன ஜெபத்தை உங்களுக்காக நான் செய்ய விரும்புறேன்.